வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அரேனா தமிழ். இப்போ நம்ம பார்க்க போறது ஷாயமியோட ரெட்மியோட பவர் பேங்க். என்னடா இது ஷாயமி ரெட்மி வேற ஏதாவது பேர் இருக்காடா? போக்கோ வரும். போக்கோ பவர் பேங்க். ஸோ இப்போ இது யாரோடது? இது வந்து ரெட்மி தான் அவங்க அமைச்சது. இதுவும் ரெட்மி தான். ஆமா, இது வந்து 10,000 mAh அவங்க அமைச்சது. இது நாங்க வாங்கினது 20,000 mAh. இது சேலுக்கு போச்சு. எனக்கு பவர் பேங்க் வாங்கியிருக்கான். இது வந்து 10 வாட்ஸ் மேக்ஸிமம் சார்ஜ், 2-way ஃபாஸ்ட் சார்ஜிங். ஃபாஸ்ட் சார்ஜிங்னா 10 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்றாங்க. ஆனா உண்மைதான்டா இது இல்லையா? ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டார்டிங் அப்படிதானே இருந்தது குவால்காமோடது 10 வாட். இது வந்து 18 வாட். இது 2-way ஃபாஸ்ட் சார்ஜிங். ரெண்டுத்துலயுமே யூஎஸ்பி, மைக்ரோ யூஎஸ்பி டைப் சி ரெண்டுமே இருக்கு. சூப்பர்ரா. ஓகே. அண்ட் குறிப்பா இது என்ன உனக்கு கிஃப்ட் மாதிரி வந்திருக்கு? அதான் இந்த கிஃப்ட் பேக்கிங் மாதிரி வந்திருக்கு. இதுல வந்து அதான் ரீட்டைல் பாக்ஸ்ல என்ன இருக்கோ அது இருக்காது. வெறும் பவர் பேங்க் இருக்கும். பர்ஃபெக்ட் கம்பெனியன் ஃபார் யுவர் ஸ்மார்ட் போன். சூப்பரு. சரி, இவ்வளவு பெரிய கம்பார்ட்மெண்ட் இருக்கு. கீழே ஏதாவது வச்சிருக்கீங்களா? பாத்துருவோம். ஏய் என்னடா என்னென்னமோ இருக்கு. ஏய் தம்பி, என்ன இதெல்லாம்? இது வந்து அவங்களோட கேட்ஜெட் ஸ்டீலோட பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா? ஆமா, அதனால இதுக்கு வந்து ரேப் ஏதோ ஃப்ரீ டிப்னு போட்டிருக்கு. நான் கூட ஃப்ரீ ட்ரிப் ஏதோ கூட்டு போறாங்க நினைச்சேன். இது வந்து ஒட்டுறதுக்கு, பவர் பேங்க் மேல ஒட்டுறதுக்கு இது ஒரு ரேப். எத்தனை ஸ்கின்ரா? சரி, அப்போ அதையும் ஒட்டி காமிச்சிருவோம் இல்லையா? இங்க பாரு, டப்பா 10,000 mAh போட டப்பா தனியா இருக்கு. டப்பா டான்ஸ் ஆடுது. இதோட பிரைஸ் வந்து 999 போட்டிருக்கு. ஆமா, இவங்க விற்கிறது வந்து 799. ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம இப்போ எப்படி இந்த பவர் பேங்க் வேலை செய்யுதுன்றதெல்லாம் ஒரு பக்கம் பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி எப்படியும் எங்க ஐயா இருக்காரு, இது ஒட்டினதுக்கு அப்புறம் உள்ளதை உங்களுக்கு வீடியோல எப்படியும் அட்டாச் பண்ணிடுவாரு. பாக்ஸ்ல என்ன போட்டிருக்குன்னா 37 வாட்டா, ஓகேயா, 10,000 mAh, ஓகே, மைக்ரோ யூஎஸ்பி ஆர் யூஎஸ்பி டைப் சி இன்புட். அவுட்புட் வந்து டைப் ஏ, யூஎஸ்பி ஏ. யூஎஸ்பி டைப் சில இருந்து அவுட்புட் எடுக்க முடியாது இதுல. ஓகே, இது மாதிரி ரியல்மி பவர் பேங்க் நம்ம இன்புட் மட்டும்தான். ஆமா, அந்த மாதிரி எடுக்க முடியாது. இன்புட் வந்து 5 volt 2.1 amps தான் மேக்ஸிமம். அவுட்புட் வந்து சிங்கிள் போர்ட்ல 5.1 volt 2.4 amps, டியூவல் போர்ட் யூஸ் பண்ணா 5.1 volt 2.6 amps. ஓ, நீ இப்ப அங்க படிச்சிட்டு இருக்கல, அது அப்படியே இங்க எப்படி திரும்ப வச்சிருக்கு? செல் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 74 வாட்டா, 20,000 mAh. 20,000 mAh. மைக்ரோ யூஎஸ்பி யூஎஸ்பி-C அதே தான் இன்புட். அவுட்புட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி யூஎஸ்பி ஏ தான். சரியா? இன்புட் பாத்தீங்கன்னா 5 volt 2.1 amp இருக்கு. அதே மாதிரி 12 volt 9 volt 2.1 இருக்கு. 12 volt 1.18 watt மேக்ஸிமம். சோ ஃபாஸ்ட் சார்ஜிங்ல சார்ஜ் ஏறும் இல்லையா? பவர் பேங்கே சார்ஜ் ஏறும். அண்ட் அதே மாதிரி அவுட்புட் பாத்தீங்கன்னா சிங்கிள் போர்ட்ல வந்து அதே 18 watt அவுட்புட் கொடுக்குது. இன்புட் என்னமோ அதே கொடுக்குது. அதே மாதிரி டியூவல் போர்ட் ரெண்டுமே யூஸ் பண்றதா 15 watt பரவாயில்ல இல்லையா? எக்ஸ்ட்ரா நீ பே பண்றதுக்கு இதுதான். இந்த பாக்ஸ்ல பிரைஸ் எவ்வளவு போட்டிருக்கேன்னு பார்த்தா 1999. இவங்க அபிஷியலா விக்கிறது வந்து 1499. அப்படியாடா? இதுல வந்து நம்ம கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர். வேற ஏதாவது கலர் இருக்கா? இல்ல, பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே, பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு கலர்ல வருது. ஓ, பிளாக் ஒயிட். ஓகே. USB-C is a trademark of USB implementers for made in India. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவும் அதேதான், எல்லாமே போட்டிருக்கு. BS லோகோவும் போட்டிருக்கு. ஓகே, மேட் இன் இந்தியாவும் போட்டிருக்கு. இதுவும் நீ நம்புறல? நம்புறேன். காசு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் நம்பலன்னா நல்லா வரும். இதுல போட்டுக்கலாம் ஹரியானா அப்படின்னு மேனுஃபேக்சர். போடுங்க. ஆனா ஸ்டிக்கரும் இங்க தானடா? எல்லாமே இங்கதான். பாத்தீங்களா, மீசிஓ ரொம்ப தான் பண்றான். பேக்கேஜிங் வேற லெவல்ல ரொம்ப. இந்த பேக்கேஜ்ல வந்து மைக்ரோ யூஎஸ்பி போட்டுருக்கு, யூஎஸ்பி டைப் சி போட்டுருல. ஓகே, மைக்ரோ யூஎஸ்பி இருக்கு அதுல. ஃபர்ஸ்ட் இந்த புடி, இந்த டேங்கியே நல்ல வெயிட். மேல என்ன போட்டுருக்கு? மேல 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 என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டுருக்கு? மேல வந்து மேனுஃபேக்சர் நேம். ஓ, டாங்வான். டேய் என்னடா இந்தியா நீங்க டாங்வாங்கன்றீங்க? பேக்கேஜிங் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் போட்டுருக்கு. பேக்கேஜிங்கோட பிரைஸ் வந்து 1 பைசா. அதுல போயிருக்கு. இதுவும் மைக்ரோ யூஎஸ்பி தான்டா. டைப் சி. இதுவும் மைக்ரோ யூஎஸ்பி தான். டைப் சி கொடுக்கலாம். ஆனா டைப் சி வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். சூப்பர். உள்ள இருக்கு. என்னடா? ஓகே, இதோட இது வந்து ஸ்மூத் மேட் ஃபினிஷ் தான். ஆமா, அதுவும் அதேதானா? அதுவும் அதே மேட் ஃபினிஷ் தான். இது கொஞ்சம் ஒல்லியா இருக்கு, இது கொஞ்சம் திக்கா இருக்கு, அவ்வளவுதான். பயபுள்ள பின்ன 20,000 mAh சும்மா. இது வந்து பவர் பேங்க், பவர் பட்டன் மாதிரி ஒரு பட்டன் இருக்கு. இதை பிரஸ் பண்ணா இங்க எவ்வளவு இருக்கு சார்ஜ். லோ பவர் சார்ஜிங்கான இதெல்லாம் இதுல உண்டாடா? லோ பவர் சார்ஜிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சும்மா பார்த்து சொல்லி. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கர் இதெல்லாம் வேற சார்ஜ் பண்றதுக்காக கேக்குறீங்க இல்லையா? இந்த ரெண்டுத்துலயுமே அதுக்கான சப்போர்ட் இருக்கான்னு பாத்துடலாம். என்னது பாத்தீங்கல்ல, லித்தியம் பாலிமர் பேட்டரி உள்ள இருக்கிறது லிப்போ. அண்ட் அடுத்து என்ன, டியூவல் போர்ட் இன்புட். டியூவல் போர்ட்ல இன்புட் கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் வெளில போட்டிருக்காங்க.
இன்னோவேஷன் ஃபார் எவ்ரி ஒன், இன்னோவேஷன் ஃபார் எவ்ரி ஒன். அப்புறம் அட்வான்ஸ்டு சிப் ப்ரொடெக்ஷனுக்கு. டப்பால எல்லாமே நல்லா தான் இருக்கு. ரெட்மி லோ பவர் சார்ஜிங் மோட் இருக்காடா? லோ பவர் சார்ஜிங் மோட். இது வந்து enter 2 hour லோ பவர் சார்ஜிங் மோட். 2 times press பண்ணா வரும். சூப்பர்ரா. சரி, அப்போ மொத்தம் அது இருக்கு. ஆக்டிவிட்டி ட்ராக்கரை நீங்களாம் சார்ஜ் பண்ணலாம் தைரியமா. சூப்பரே. சரி, இப்போ நம்ம வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்தெல்லாம் காட்டுவான். ஃப்ரண்ட்ல வந்து வித்தையை காட்டுவான், பார்ப்பீங்க. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் ஸ்கின் ஒட்டியாச்சு. இப்போ நான் வந்து பவர் பேங்கை சார்ஜ் பண்ண போகிறேன். இது வந்து 10 வாட்டு, இது வந்து 18 வாட்டு. இன்புட்டு யூஎஸ்பி டைப் சி, மைக்ரோ யூஎஸ்பி ரெண்டுத்துலையுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 10 வாட்டை சார்ஜ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 10 வாட் சார்ஜ் பண்ணி பார்ப்போம். இதோட வேல்யூ வந்து பவர் ஜி அப்படின்ற ஒரு டிவைஸ் வச்சுருக்கோம். அது என்னென்னு கூடிய சீக்கிரம் நம்ம காட்டுறோம். 10 வாட் ஓகேயா? அதில் வந்து 10 வாட் 1.8 ஆம்ஸில் சார்ஜ் ஆகுது. ஓகேயா? அதாவது 5 வோல்ட் 1.8 ஆம்ஸ், 5.2 வோல்ட் 1.8 ஆம்ப். அதனால என்ன ஆகுதுன்னா அவுட்புட் 9.4 வாட்ல வருது. ஆமாம், ஓகேடா. வாட்ஸ் அடுத்தது வந்து இப்பயே 18 வாட், உடனே 18 வாட் மாறிடுச்சு. ஓகேயா? சூப்பர். 9.1 வோல்ட் 1.9 ஆம்ஸ், அதனால கிட்டத்தட்ட 17.5 வோல்ட் வாட்ஸ். ஆமாம், 18 வாட். சூப்பர். சரி, இப்போ வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அந்த பவர் ஜி டிவைஸை எடுத்துகிட்டு. ஓகே, இப்போ இந்த 10 வாட் பவர் பேங்க்கில் அவுட்புட் எவ்வளோ வருது? ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏதாவது இருக்கா? 10 வாட் தான் போட்டிருக்கு. 10 வாட்டில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் முதல்ல. ஓகே, சார்ஜ் ஆகுது 7.83. 7.83 போதும்னு உங்கள் ரெட்மி டிவைஸ் சொல்லிடுச்சு. ஓகே. ஸோ சார்ஜிங் தான் வருது K20 Pro. ஃபாஸ்ட் சார்ஜிங், குவிக் சார்ஜ் எதுவுமே வரல. ஓகே. இப்போ வந்து ஓப்போ ரெனோ 10X இதில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருடா. ஓகே, அதிகமாக எடுக்கிறாங்க. 9.6ல் வருது. 9.6 வாட், 10 வாட்டை கரெக்டாக எடுக்கிறா ரேணுகா. வந்து இந்த சார்ஜிங்லாம் இல்லை. ஆமாம், விவோசிலாம் கிடையாது இந்த பவர் பேங்க்ல. ஓசியில் கொடுத்த பவர் பேங்க்ல எல்லாம் வராதுன்ற. சரி, அந்த 20,000 mAh எடுப்போமா? அப்படியே தூக்கு, அந்த ஒயர் அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணு, அப்படியே அதில் சொருவு. இதில் ஒரே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, இதை பிடிக்கிறதுக்கு ஆள் தேவையில்லை இல்லையா உனக்கு? கீழே வச்சோன்னா அதுவே ஏதோ ரேடியோ மாதிரி இருக்கு. அப்படியே வச்சிரு. ஐயா தெரியுதா? சூப்பர். பர்றா எப்படி சார்ஜர்றாங்க பர்றா. எங்க 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 அது போறாங்கல்ல. என்னடா 9 வாட்ல தட்டி நிக்குது. அது 15 18 வாட்டுக்கு 15.8 வரைக்கும் வந்தாச்சு. குவிக் சார்ஜ் ஆகுது 17. ஓகே, 18 கிட்ட. இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு வருது. சூப்பர்ரா. இதில் வந்து 2-வே டுவல் அவுட்புட்டே 18 வாட் இல்லையா? இல்லை, டுவல் அவுட்புட் நம்ம தான் மாட்டி பார்த்தோம்ல. இல்லடா, ஆனால் பாக்ஸில் போட்டிருக்குல்ல டுவல் அவுட்புட் வந்து உங்களுக்கு ரெண்டுமே 18 வாட் வரும்னு. டுவல் அவுட்புட்டு அதான் 18 வாட்னு போட்டிருக்கு. நம்ம மாட்டி பார்த்தா இதில் வந்து பவர் கம்மி ஆயிடுச்சு. மேபி வேணா நம்ம ஒரு இதில் மாட்டி பார்க்கலாம். வேற வேணா இன்னொரு கேபிள் எடுத்துட்டு இன்னொரு போர்ட்டில் மாட்டி பார்த்தா இதில் பவர் கம்மியாகுது. பவர் கம்மியாகுது. இப்போ வந்து இதில் இன்னொரு இதில் போட்டு. என்னடா உன் கம்பெனி பித்தலாட்டம் பண்ணுறீங்களாடா நீங்கள் ரெட்மி? ஏண்டா மாட்டி பார்த்தா இதில் கம்மி ஆயிடுச்சா? பார்த்துக்கோங்க மக்களே, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. டப்பால வந்து டுவல் அவங்க எப்படி போட்டிருப்பாங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து அந்த பவர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நியாயமா பேசிருக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து 18 வாட் அந்த மாதிரி. இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. நியாயமா நீங்க என்ன சொல்லிருக்கணும்னா, 2 போனையுமே 18 வாட்ல சார்ஜ் பண்ணக்கூடிய போனா இருந்தாலும் அவுட்புட் வராது அப்படின்னு உண்மையை சொல்லியிருக்கணும். சொல்லல. சரி, மாட்டிக்கிட்டீங்க. திருடன் அகப்பட்டு விட்டான். இப்ப என்ன பண்ணலாம்? மூக்குப்பிடி தண்டனையா மிளகாப்பிடி தண்டனையான்னு சொல்லிருங்க. ஓகே, இப்ப ரெனோல இதுலயும் போட்டா 9.5 வால்ட் வருது. சூப்பர். ஓகே, இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் எதுவுமே காட்டும், வெறும் சார்ஜிங் தான் காட்டும். சூப்பர்ரா. சரி, ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வியூவர்ஸ் ஆன உங்களுக்கே எல்லாம் தெரியும் எந்த பவர் பேங்க் உங்களுக்கு தேவைங்கிறது. கெப்பாசிட்டி வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அவுட்புட் 18 வாட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 20,000 mAh தான் நீங்கள் போய் ஆகணும். இல்லை ப்ரோ எனக்கு 10,000 mAh சார்ஜ் பண்ணால் போதும், இல்லை நான் வந்து ஆக்டிவிட்டி ட்ராக்கர் மாதிரியான ப்ராடக்ட்டுக்காக தான் சார்ஜரே வாங்குறேன், பவர் பேங்கே வாங்குறேன் அப்படின்ற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அந்த 10,000 போகலாம், தப்பு இல்லை. ஆமாம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? ஆமாம். அது வரைக்கும் சிவபரணி சைனிங் ஆஃப்.
கேமராக்கு பின்னாடி ஐயப்பன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.